ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். வீட்டிலேயே சுலபமான முறையில் கலர் ரங்கோலி பொடி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கலர் பொடி தயாரிக்கிறதுக்கு நம்ம ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு ஜல்லடை வாங்கிக்கலாம், இது 30 ருபீஸ் தான். இல்லை வீட்டில் ஏதாவது பழைய ஜல்லடை இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிளேட், நான் இதுக்காகவே தனியாக ஒரு பிளேட் வாங்கியிருக்கேன், 20 ருபீஸ் இது. அதுக்கப்புறம் ஒரு 5 ரூபாய் டைப்பில் பிளாஸ்டிக் பாக்ஸ் வாங்கியிருக்கேன், இது வந்து 90 ருபீஸ். எல்லா கலர்ஸும் இதில் அரேஞ்ச் பண்ணி நம்ம கோலம் போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. சப்போஸ் இது வேண்டான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பாக்ஸ், வேஸ்ட் பாக்ஸ்லாம் மூடி போட்டது இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் வச்சுக்கலாம். அதில் கூட நீங்கள் கோலப்பொடி போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து கலர்ஸ், நான் ஃபுட் கலர்ஸ் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி. அரிசி மாவு தான் பயன்படுத்துகிறேன் அதனால். அடுத்து வீட்டில் பயன்படுத்தாத ஸ்பூன்ஸ் இருக்கலாம், அதில் 2-3 எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக இன்றைக்கி நமக்கு தேவைப்படக்கூடியது கற்பூரம். அதுக்கப்புறம் அரிசியை பயன்படுத்தி தான் இந்த கோலப்பொடி இன்றைக்கி தயாரிக்க போகிறேன். அதனால் ரேஷன் அரிசி எடுத்துருக்கேன். இந்த அரிசி ரொம்ப பழசாயிருச்சு, ப்ளஸ் வண்டு வந்துருச்சு. சரி, நம்ம இந்த கோல மாவுக்கு யூஸ் பண்ணலாமேன்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடையில் வாங்கினா கோல மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் ரேஷன் பச்சரிசி சேர்த்துக்கலாம். இதை வந்து அரைச்சிட்டு வந்துடணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக வேணாம். ஓரளவுக்கு நம்ம வந்து கலர் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த டெக்ஸ்சர் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சி இதை முக்கியமாக ஜலிச்சுக்கணும். அப்போ தான் ஏதாவது கட்டி மாதிரி இருந்தாலும் அதை வந்து நம்ம உடச்சி விட்டு கிளியராக நம்ம வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிச்சம் பெரிய வந்து நரன் ரவை மாதிரி இருக்குது, அதையும் மறுபடியும் அரைச்சோன்னா சூப்பராக நைஸான ரவை மாதிரி நமக்கு கிடைச்சிரும். இதான் கரெக்டான டெக்ஸ்சர். கொஞ்சோண்டு ஜல்லடையில் மிச்சம் இருக்குது பாருங்கள், அதையே வேஸ்ட் பண்ணுவானே, அதையும் நம்ம வந்து இதோடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தானே. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3/4 கப் கோல மாவு கடையில் வாங்கினது கோலப்பொடி, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கோலப்பொடி சேர்க்கறனால டெக்ஸ்சர் நல்லா நரன்னு சூப்பராக இருக்கும், ஒரு ஷைனிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, கலர் சேர்க்கும் போது நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். இதை ரெடி பண்ணி ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ கலர்ஸ் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு கிண்ணத்தில் அந்த எல்லோ ஃபுட் கலரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி, கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கிண்ணத்தில் கொஞ்சம் கலர் இருக்குது, அதையும் விடாமல் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முக்கியமாக ஒரு கற்பூரம் சேர்க்கணும். இந்த கற்பூரம் சேர்க்கறதுனால கலர் நல்லா பிரைட்டாக கிடைக்கும், நமக்கு நல்லா ஈவனாகவும் கலர் ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லை, கோலப்பொடி நல்லா வாசமாக இருக்கும். அந்த கோல மாவை கொண்டு நம்ம வாசலில் கோலம் போட்டோம்னா கற்பூரம் சேர்த்துருக்கறதுனால திருஷ்டியும் விலகி போயிடும். அரைச்சிட்டு வந்த கோல மாவை ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இது ஒரு 5 நிமிஷம் ஒரு தட்டில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஃபேனுக்கு கீழே வச்சிங்கன்னா நல்லா காஞ்சு சூப்பரான கலர் கோல மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கலர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லாட்டி பழைய துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அந்த மிக்ஸ் எடுத்து வச்சுக்கோல, அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கற்பூரமும் சேர்த்து அடுத்து ஆரஞ்சு கலர் தான் சேர்க்குறேன். நான் எதுக்கு புதுசாக வாங்கிட்டு வந்ததை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பழைய எக்ஸ்பைரியான ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் இருந்தது, அதை நான் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நிறைய பொடி இருந்துச்சு அந்த பேக்கில். கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், ஒரு செமி லிக்விட் ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பல்ஸ் மோடில் ஜஸ்ட் 1 செகண்ட் தான் விடணும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிசுன்னு ஆன மாதிரி இருக்கும், ஈரத்தன்மை அதிகமாயிரும். 1 செகண்டில் நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் டெக்ஸ்சரு. ஆனால் கட்டாயமாக ஒவ்வொரு தடவையும் இது ஃபேன் காற்றுல நல்லா காய விட்டு எடுத்து வச்சிங்கன்னா தான் ரொம்ப நாளைக்கு நீங்கள் இந்த கோல மாவை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த கலர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் சேம் ப்ரொசீஜர் தான், பட் அந்த கலர் கிடைக்கும் போது நமக்கு அதை பார்க்குற சந்தோஷம் இருக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால தான் எவ்ரி கலர் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கேன். இப்போ ரெட் கலர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள், நல்ல டார்க் ரெட் கலரில் வந்திருக்கு, வைப்ரண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ரெட் கலர் கிடைக்காட்டி கவலையே வேணாம், எல்லோ ப்ளஸ் ஆரஞ்சு ரெண்டையும் சேர்த்திங்கனாலே இந்த ரெட் கலர் வந்துடும் பாருங்கள். நல்லா இதையும் காய விட்டு ஃபேனுக்கு அடியில் வச்சு எடுத்துடலாம். அடுத்து க்ரீன் கலர் ரெடி பண்ணிக்கலாம், ஆப்பிள் க்ரீன். அதுவும் வந்து எப்போதுமே மறக்காமல் ஒவ்வொரு தடவையும் கற்பூரம் சேர்த்துக்கணும். ப்ளஸ் இந்த கலரில் வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மிக்ஸி ஜாரை வந்து பல்ஸ் மோடில் ஜஸ்ட் 1 செகண்ட் தான் விட்டு எடுக்கணும். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கலர் கோலமாவு வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இவ்வளோலாம் மெனக்கடணுமா, கடையில் 10 ரூபா கொடுத்தாலே நமக்கு கலர் பொடி கிடைக்குதே அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இந்த மாதிரி செய்யும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்.
அது மட்டும் இல்லை, இந்தியாவில் நமக்கு கலர்ஸ்லாம் கிடைச்சிருது. பட் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி கலர் கோலம் மாவு கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி அரிசி மாவை பயன்படுத்தி ரொம்பவே ஈஸியாக அவங்களும் செஞ்சிடலாம். கலர்ஸ் மட்டும் இல்லாமல் பெயிண்டிங் கலர்ஸ், இந்த மாதிரி அக்ரலிட்டிக் கலர்ஸ்லாம் நம்ம பயன்படுத்தலாம். நான் வந்து ப்ளூ கலர் அக்ரலிட்டிக் கலர் எடுத்திருக்கேன். இதை வந்து அரிசி மாவு மற்றும் கோலம் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோலே அதில் சேர்த்து கற்பூரமும் சேர்த்து சேம் அதே ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து 1 செகண்ட் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸி தான். நல்ல வைப்ரண்ட்டாக ப்ளூ கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். பட் எனக்கு பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னென்னா, ஃபுட் கலர்ஸில் வந்து ரொம்பவே நல்ல ப்ரைட் கலர்ஸாக கிடைக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் அக்ரலிட்டிக் கலர்ஸை நீங்கள் வேணான்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர்ஸே சேர்த்துக்கலாம். இந்த ப்ளூ கலருக்கு வந்து நான் அக்ரலிட்டிக் கலர் சேர்த்துருக்கேன் இல்லையா, நீங்கள் உஜாலா கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் தனித்தனியாக வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம பேசிக் கலர்ஸ் வாங்கினாலே போதும். அது மூலமாக டிஃப்ரெண்ட் கலர்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து பிங்க், லைட் க்ரீன் ரெடி பண்ண போகிறேன். இப்போ வந்து பேசிக் கலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட், ப்ளூ, எல்லோ, க்ரீன் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை கொண்டு வேறு நிறையா கலர்ஸ் ரெடி பண்ணலாம். ரெட் வித் ப்ளூ சேர்த்திங்கன்னா பிங்க்கு கிடைக்கும். எல்லோ வித் ரெட் சேர்த்திங்கன்னா ஆரேஞ்ச் கலர் கிடைக்கும். ப்ளூ வித் எல்லோ சேர்த்திங்கன்னா க்ரீன் கலர் கிடைக்கும் நமக்கு. ரெட் வித் க்ரீன் சேர்த்திங்கன்னா ப்ளூ கலர் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பொங்கலுக்கு வீட்டிலேயே ஹோம்மேட் ரங்கோலி பவுடர் ரெடி பண்ணி நீங்கள் வந்து கோலம் போட்டு பாருங்கள். மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.